மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் மாநகரமே விழா கோலம் பூண்டது. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று விழாவின் சிகர நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மனும் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாட வீதிகளில் ஆடி அசைந்து வந்த தேரினை பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரஹர சங்கர சிவசிவ என்ற பக்தி முழக்கம் எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானசாமி கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டம் நடைபெற்ற வீதிகள் அனைத்தும் விழா கோலம் பூண்டன. தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற திருவிலஞ்சி குமாரர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளிய தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியில் உள்ள நவநீதீஸ்வர சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவையொட்டி தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 60 லட்சம் ரூபாய் செலவில் மரசிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்ட திருத்தேர் 67 ஆண்டுகளுக்கு பின்னர் வீதி உலா வந்தது. இதனை கண்குளிர கண்டு களித்த பக்தர்கள் அரோகரா என முழக்கம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேரோட்டத்திலும், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே உள்ள மண்டக்களத்தூர் தர்மநாதேஸ்வர பெருமாள் கோவில் சித்திரை தேரோட்டத்திலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.